எதை தின்றால் பித்தம் தெளிவும்பாங்க. எதை சொன்னால் அவர்களுக்கு பித்தம் தெளியும் என்ற ரீதியில் அவங்க திமுகவிலிருந்து வெளிவருவதற்காக இந்த ஒரு ஒரு போர்க்கொடியை உயர்த்தி இருக்கிறார்கள். உண்மையிலேயே ஒரு சிறுபான்மையினருக்கு எதிராக அப்படின்னு சொல்கிறத விட பெரும்பான்மையினருக்கு எதிராக நடந்து கொள்வது, மதவாத போக்கோடு நடந்து கொள்வது திராவிட முன்னேற்ற கழகம். எல்லா மதத்திற்கும் பொதுவாக நடந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் மத சார்பற்ற நாடு என்பதுதான் உண்மை. ஆனால் ஒரு மதத்திற்கு எதிராகவும் இன்னொரு மதத்தை ஆதரவாகவும் நடந்து கொள்வதற்கு பெயர் தான் மதவாதம். அதைத்தான் திமுகவும் காங்கிரஸும் செய்து கொண்டிருக்கிறது. திமுக அதிகமாக ஜாதி ஒழிப்பு பேசக்கூடியவர்கள், ஜாதிகளே இல்லை, நாங்கள் ஜாதியே ஒழித்துட்டோன்றாங்க. ஆனால் திமுகவில் தான் அதிகமாக ஜாதி பார்த்து நிர்வாகிகளை நியமிப்பதும் சீட்டு கொடுப்பதும் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. தீய சக்தி திமுக வீழ்த்த போகிறது வந்து சக்தி வந்து டிவிகேக்கு தான் இருக்குன்னு இன்னைக்கு விஜய் பேசுறாரு. அவர் ஒரு கட்சியை துவங்கி இருக்கிறாரு, அவர் ஒரு அரசியல் கட்சி, அவர் அது வந்து இப்பொழுதுதான் நடமாட துவங்கி இருக்கக்கூடிய ஒரு குழந்தை. அதனால் அவர்கள் அப்படித்தான் பேசுவார்கள். அதையெல்லாம் நாம் பெரிதாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. வணக்கம் சார். வணக்கம் சார். திமுக கூட்டணியில் என்னதான் சார் பிரச்சனை? அதிமுக கூட்டணி பலமா இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ அவங்க கதையை பார்த்தாவே எப்படி இருக்கு சார்? திமுக கூட்டணினாலே பிரச்சனை தான். என்ன பிரச்சனைனா தான் நம்ம தான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். காங்கிரஸ் அவர்களுக்கு அதிகாரம் வேண்டும் என்று சொல்கிறார்கள். ஆனால் அவர்களுக்கு அதிகாரம் வரப்போவதில்லை என்பது தெரியும். ஏனென்றால் திராவிட முன்னேற்றக் கழகம் படுதோல்வியை சந்திக்கப் போகிறது என்பதை உணர்ந்து கொண்டு தான் அந்த கூட்டணியிலிருந்து எப்படியாவது வெளியே வந்து விட வேண்டும் என்று துடித்து கொண்டு எதை சொன்னால் பித்தம் தெளியும், எதை தின்றால் பித்தம் தெளியும்பாங்க. எதை சொன்னால் அவர்களுக்கு பித்தம் தெளியும் என்ற ரீதியில் அவங்க காங்கிரஸிலிருந்து திமுகவிலிருந்து வெளிவருவதற்காக இந்த ஒரு ஒரு போர்க்கொடியை உயர்த்தி இருக்கிறார்கள் என்று நான் கருதுகிறேன். ஏனென்றால் திமுக காங்கிரஸை ஒரு வேஸ்ட் லக்கேஜாக கருதுகிறது. அது வந்து தேவையில்லாத ஒரு சுமையாக கருதி அதை எப்படியாவது கயற்றி விட்டு விடலாம் என்று அவர்கள் நினைத்து கொண்டிருக்கிறார்கள். எப்படியும் திமுக தோற்கப் போகிறது என்று தெரிந்து இவர்களாக தங்களை அவர்களாக வெளியே அனுப்ப வேண்டும் என்று காங்கிரஸ் துடித்து கொண்டிருக்கிறது. அதனால் கிட்டத்தட்ட ஒரு வருடமாகவே அவர்கள் தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய பலம் குறித்து தொடர்ந்து பல விமர்சனங்களை வைத்து கொண்டிருந்தார்கள். கிண்டலும் கேலியும் செய்து கொண்டிருந்தார்கள். இன்றைக்கு அவர்களுடைய நிலைமை படுமோசமாக இருக்கிறது, பலவீனமாக இருக்கிறது என்பது தான் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். சார் வந்து இத்தனை சீட் வேணும், 41 கேட்குறாங்களாமா, துணை முதல்வர் பதவி கேட்குறேன்றாங்க. இவ்வளோ பண்ணும்போதும் வந்து இவங்க வேணான்ல நாங்கள் தர முடியாதுன்ற மாதிரிலாம் சார் மறுத்துருக்காங்க திமுக சைடு. அப்போ இருந்தும் வந்து ஏன் இன்னமும் திறந்துட்டு இருக்காங்க? அந்த மாதிரி இவங்க வந்து இப்போ திமுகவை பொறுத்தவரையில் காங்கிரஸுடைய பலம் என்னவென்று அவர்களுக்கு தெரியும், அவருடைய பலவீனமும் தெரியும். அதனால் திமுக தொடர்ந்து மறுத்து வந்தாலும் கூட காங்கிரஸ் பிடிவாதமாக இருக்கிறது. அப்படியே இவங்க போய் காங்கிரஸுக்கு ராகுல் காந்தி அவர்களும் மற்றவர்களும் பேசிக்கொண்டு தானே இருக்கிறார்கள். அப்படின்னு என்ன அர்த்தம்? அது எதுக்கு சமாதானப்படுத்துறீங்க? நீங்கள் தான் ஒன்றும் இல்லைன்னு சொல்கிறீங்களே காங்கிரஸ், அப்புறமா ஏன் போகிறீங்க சார்? அழுத்தமே கொடுக்கலன்னு சொல்கிறாரு செல்வ பெருந்தகை. அப்பயும் வந்து இவங்க வந்து செல்வ பெருந்தகை சொன்னால் அப்போ மாணிக் தாக்கூரும் ஜோதிமணியும் சொல்கிறத எடுத்துக்க முடியுமா? இல்லை சோடாங்கர் அவர் தான் வந்து இன்சார்ஜ், அவர் சொல்கிறத எடுத்துக்க முடியுமா? இதில் யார் பெரியவங்க? செல்வ பெருந்தகை திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு அவர் ஒரு மிகப்பெரிய ஜால்ரா அடித்து கொண்டிருக்கிறார் என்றது அவர்களுடைய கட்சியிலே சொல்கிறார்கள். திமுகவிற்கு குடைப்பிடிக்கக்கூடிய செல்வ பெருந்தகை தலைவர் என்று சொல்கிறார்கள். ஸோ அதனால் காங்கிரஸ் இது உறுதியாக காங்கிரஸ் கட்சியில் யாருமே திமுகவை ஏற்கவில்லை என்பதுதான் உண்மை. கனிமொழி அவர்கள் வந்து ராகுல் காந்தியை மீட் பண்ணதா சொன்னாங்க. அப்புறம் பார்த்தா கேசி வேணுகோபால் அவர்களை தான் மீட் பண்ணி வந்திருக்காங்க. ஃபர்ஸ்டே வந்து சபரீசன் போய் பேசிட்டு வந்திருக்காரு. இப்படியே மாற்றி மாற்றி போய் பேசணும். அது அவருடைய கட்சி விவகாரம். இதற்கு மேலே நான் அது குறித்து பேசுவதற்கு ஒன்றும் இல்லை. அவர் ஆக மொத்தம் என்னை பொறுத்தவரையில் அவர்கள் யாரை வேண்டுமானாலும் பார்க்கலாம், பார்த்திருக்கலாம், பார்க்காது இருக்கலாம். அது குறித்து எனக்கு கவலை இல்லை. என்னை பொறுத்தவரையில் தமிழ்நாட்டில் அந்த இண்டி கூட்டணி என்று சொல்லப்படுகிற திமுக அவருடைய கூட்டணி முற்றிலுமாக காணாமல் போய்விட்டது என்பதுதான் நான் கருதுகிறேன். கம்யூனிஸ்டுகள் கூட தொடர்ந்து விமர்சனத்தை செய்து கொண்டு தான் இருக்கிறார்கள். நேரம் ஒரு வாய்ப்பு கிடைத்தால் அந்த கூடாரம் காலியாகிவிடும் என்று தான் நான் கருதுகிறேன். சார், ஒருவேளை வந்து காங்கிரஸ் வெளியில் வந்துட்டாங்கன்னா அதிமுக கூட்டணிக்கு வந்து இன்னும் பலம் சேர்க்குமா? அதிமுக கூட்டணி இப்பொழுதே மிக பலமாகத்தான் இருக்கிறது. எங்களுடைய தேசிய ஜனநாயக கூட்டணி பல கட்சிகளை
இணைத்து கொண்டு ஒரே நாளில் எங்களுடைய பலம் அதிகமாகிவிட்டது என்பதைத்தான் நாங்கள் தொடர்ந்து சொல்லி வருகிறோம். அதனால் மற்ற கட்சிகளில் மற்ற கூட்டணிகள் எங்களை விமர்சித்து கொண்டிருந்தார்கள், அது இல்லை என்பது உறுதியாகி இருக்கிறது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா பிரதமர் மோடி அவர்கள் வந்து மதுராந்தகம் கூட்டத்துக்கு வந்துட்டு போனதுக்கு அப்புறமா ஒரு பெரிய மாற்றம் வந்து நிகழ்ந்திருக்கிறதா, மிகப்பெரிய எழுச்சி வந்திருக்கிறது. அனைத்து தேசிய ஜனநாயக கூட்டணி தலைவர்களும் அஇஅதிமுகவினுடைய தலைமையில் நாம் ஒருங்கிணைந்திருக்கிறோம். ஒரு அசைக்க முடியாத ஒரு கூட்டணியாக இருக்கிறது. அதனால்தான் இந்த கூட்டணி குறித்தும் அஇஅதிமுக குறித்தும் முதலமைச்சர் திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் தொடர்ந்து அவர் மிக காட்டமாக விமர்சித்து வருகிறார். ஏனென்றால் அவரால் பொறுக்க முடியவில்லை, இது ஒரு பலம் வாய்ந்த கூட்டணியாக மாறிவிட்டது என்கிற ஒரு பதட்டத்தில் இருக்கிறார் என்பதை தான் நான் கருதுகிறேன். குறிப்பாக பார்த்தீங்கன்னா வந்து எடப்பாடியார் அவர்களை வந்து விமர்சனம் வந்து மேடை பொதுவெளியில் வந்து ரொம்பவே தரம் தாழ்ந்து விமர்சிக்கிறாரு ஒரு முதல்வரே. அப்படி பார்க்கும்போது கூட்டணி பலமானதே இவங்க இப்படி இந்த அளவுக்கு பயப்படுறாங்கன்னா இன்னும் தேர்தல் நெருங்க இன்னும் என்னெல்லாம் பண்ணுவாங்க சார்? எதை வேண்டுமானாலும் செய்வார்கள். ஏனென்று சொன்னால் தரம் தாழ்ந்து பேசுவது தான் அவங்களுடைய தமிழ். அவர்களுடைய தமிழ் என்பது தரம் தாழ்ந்து பேசுவது தான். இதை நாம் தொடர்ந்து அவருடைய மேடைகளில் பார்த்து வருகிறோம். சமீபத்தில் காசிமுத்து மாணிக்கம் என்கின்ற ஒரு நிர்வாகி கூட ஈரோட்டில் மிக தரக்குறைவாக பிரதமரை பேசியும் கூட இதுவரை நடவடிக்கை எடுக்காது இருப்பது என்பது அதைத்தான் காண்பிக்கிறது. அவங்களுடைய கட்சியை சார்ந்தவர்கள் மிக மோசமாக பிரதமர் குறித்தும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் குறித்தும் எப்படியெல்லாம் பேசினார்கள் என்பதை நம்ம பார்த்து கொண்டு தான் இருக்கிறோம். அவர்களுக்கு அது குறித்தெல்லாம் கவலை இல்லை. அவர்களுடைய நாகரிகம் என்பது அவ்வளவுதான். அதுதான் திராவிட மாடல் நாகரிகம். பொருந்தா கூட்டணின்னு சொல்றாங்க, டபுள் இன்ஜின்னு சொல்றாங்க. இவங்க என்னதான் சார் பண்ணாங்க? இவங்களும் வந்து பாஜக கூட கூட்டணி வச்சிருந்தவங்க தான். அப்ப என்னென்ன திட்டங்கள் கொண்டு வந்தாங்க சார் இவங்க? திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரையில் பாஜகவுடன் கூட்டணி இருந்தபோது திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது எந்த விதமான ஊழல் குற்றச்சாட்டும் இல்லை. காரணம் என்ன? பிரதமராக இருந்தவர் அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்கள். எங்களுடைய கூட்டணியில், எங்கள் தலைமையிலான கூட்டணி இல்லை. அதனால் நாங்கள் அவர்களை ஊழல் செய்ய விடவில்லை. ஆனால் அதன் பிறகு அமைந்த காங்கிரஸ் கூட்டணியில் மிகப்பெரிய ஊழலுக்கு சொந்தக்காரர்களாகினார்கள். அது பல்வேறு ஊழல்கள் 2Gயில் துவங்கி பல்வேறு ஊழல்களை செய்தார்கள். அவர்கள் ஆட்சியில் 2006-11 கூட நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு இருக்கக்கூடிய பல அமைச்சர்கள் மீது பல்வேறு வழக்குகள் மீண்டும் அது உயர்நீதிமன்றத்தால் மறுபடியும் விசாரிக்கப்பட வேண்டும் என்று சொல்கிற அளவிற்கு மிக மோசமான முறையில் ஊழல் வழக்குகளை கூட தங்களுடைய அதிகார துஷ்பிரயோகத்தால் அவர்களுக்கு ஏதுவாக, அவர்களுக்கு ஆதரவாக மாற்றச் செய்த, நீதிமன்றங்களே தங்களுக்கு சாதகமாக மாற்றச் செய்த ஒரு இதை நான் கூட சொல்லவில்லை, நீதியரசர் ஆனந்த வெங்கடேஷ் அவர்கள் சொல்கிறார், இவங்க இன்ஃப்ளூயன்ஸ் செஞ்சுருக்கிறாங்க அப்படின்னு கீழமை நீதிமன்றத்தில். அதனால் அதை மீண்டும் விசாரிக்க வேண்டும் என்று சொல்கிற அளவுக்கு அவர்கள் ஊழல் செய்திருக்கிறார்கள். சரி, இப்போ காங்கிரஸ் இதுலேயும் ஊழல் செஞ்சுருக்காங்க, இவங்களும் ஊழல் செஞ்சுருக்காங்க. ஊழல் கட்சிகள் ரெண்டும் ஒன்றா சேர்ந்து எப்படி சார் தமிழ்நாட்டு மக்களை தலைகுனை விட மாட்டோம், காக்க போகிறோம்னுலாம் சொல்லியிருக்காங்க. அவங்களுடைய கட்சி அவங்க அப்படி தான் சொல்லி தான் ஆகணும். அதனால் அவங்க சொல்லுவாங்க. ஆனால் உறுதியாக இன்னும் 2 மாதங்களில் திராவிட மாடல் திமுக ஆட்சியில் இருக்க போவதில்லை என்பது தான் உண்மை. மக்கள் குறிப்பாக இந்த ஊழலாக இருக்கட்டும், விலைவாசி உயர்வாக இருக்கட்டும், இதெல்லாம் பார்த்துக்கிட்டே இருக்காங்க தொடர்ந்து. குறிப்பாக இந்த தேர்தல் நேரத்தில் அவங்களுக்கு வாக்கு எப்படி செலுத்துவாங்கன்னு நினைக்கிறீங்க சார்? ஒரு 2 அணிகள் இங்கே இருக்கின்றன, தேசிய ஜனநாயக கூட்டணி மற்றும் இண்டி கூட்டணி. உறுதியாக இந்த ஆட்சியின் மீது கடும் கோபத்தில் இருக்கிறாங்க மக்கள். ஏனென்றால் சட்ட ஒழுங்கு சீர்குலைவு, குற்றங்கள் தடுக்காமல் இருக்கக்கூடிய சூழ்நிலை, குறிப்பாக பெண்களுக்கு எதிரான குற்றங்கள், அதிலும் குறிப்பாக பெண் குழந்தைகளுக்கு எதிரான பள்ளிகளில் நடைபெறும் குற்றங்கள் என்று தொடர்ந்து ஒரு மோசமான நிலை தமிழகத்தில் நிலவி வருவதால், அதிலும் குறிப்பாக போதைப்பொருள் புழக்கம், அதே மாதிரி மதுவினால் இருக்கக்கூடிய தீமைகள் அதிகரிப்பு என்று தொடர்ந்து பல்வேறு சமூக தீமைகளை மக்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள், துன்பப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அதனால் உறுதியாக இந்த கூட்டணியை, திமுக ஆட்சியை அகற்றுவது என்பது உறுதியாகிவிட்டது. சரி, அதிமுக கூட்டணி, அதாவது அதிமுக பாஜக கூட்டணி பலமாக இருக்குன்னு சொல்கிறீங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் நல்லா பலமாக இருக்கிறதுக்கான தொண்டர்களுமே இணக்கமாக செயல்படுறாங்க. இப்போ அங்கே தொண்டர்கள் இணக்கமாக இல்லைனா, திமுக கூட்டணியில் தொண்டர்கள் இணக்கமாக இல்லைனா எப்படி அவங்க தேர்தலை சந்திப்பாங்க சார்? தொண்டர்கள் இணக்கமாக இருக்க முடியாது தானே என்று சொன்னால் அவர்கள் சரியான முறையில் ஆட்சி செய்யவில்லை. சட்ட ஒழுங்கு சீர்கேடு என்பது அவருடைய பல தொண்டர்களாலே கூட நடைபெற்றக்கூடிய. சமீபத்தில் பார்த்தோம், கரூரில் குளித்தலையில் நடந்த ஒரு மணல் கொள்ளையில்
ஸ்ரீரங்கம் சட்டமன்ற உறுப்பினரே ரவுடிகளை ஏவி விட்டு குண்டர்களை ஏவி விட்டு செய்த பிரச்சனைகளாம் ஒரு தனியார் தொலைக்காட்சி ஊழியர்களை தாக்கிய பிரச்சனைகளாம் நம்ம பார்த்து கொண்டு தான் இருக்கிறோம். அதனால் அவர்கள் யாரும், ஏனென்றால் அவர்களுக்கு அதிகாரம் முக்கியம் என்று ஆகிவிட்டது. அதுதான் விஷயம். நடவடிக்கை கூட எடுக்கலையே ஏன் சார்? ஏன்னா எப்படி நீங்கள் கொள்ளைக்காரர்களையே தான் அவர்கள் மீது அவர்களே நடவடிக்கை எடுத்துக்கொள்வார்களா? எடுக்க மாட்டார்கள். இதனால்தான் அவர்கள் ஆட்சி பறி போய்விடும் என்று நான் சொல்கிறோம். சரி, இப்போ கோவையை செந்தில் பாலாஜி டார்கெட் பண்ணுற மாதிரி பேசியிருக்காரு. கோவையில் அதிமுக பாஜக கூட்டணி எம்எல்ஏக்கள் தான் அங்கே இருக்கிறாங்க. பார்க்கும்போது இவர் இப்போ இந்த கோவையில் முதல்வர் நிறைய திட்டங்கள் செஞ்சுட்டாங்க, கோவைக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்குறாரு முதல்வர் அப்படின்னு சொல்லிட்டு பரப்புரையெல்லாம் பார்க்குறாரு, மீட்டிங்லாம் ப்ரெஸ் மீட்லாம் கொடுத்துருக்காரு. இப்போது இவங்க ஏன் கோவையை குறிவைக்க என்ன காரணம் சார்? ஏனென்றால் கடந்த தேர்தலில் கோவையில் ஒரு தொகுதி கூட அவர்கள் வெற்றி பெற முடியவில்லை. அதனால் எப்படியாவது இந்த முறை அந்த மண்டலத்திலே நாம் வெற்றி பெற்று விட வேண்டும் என்கிற துடிப்போடு இருக்கிறார்கள். ஆனால் அங்கு கோவை என்பது ஒரு பெரும் தொழில் நகரம். கோவை, திருப்பூர், பொள்ளாச்சி போன்றவையெல்லாம் தொழில் நகரங்களாக இருக்கின்றன. அதனால் உறுதியாக அவர்களுடைய கனவு அங்கு பலிக்கப் போவதில்லை. ஏனென்று சொன்னால் தொழில் முன்னேற்றத்திற்காக பாரதிய ஜனதா கட்சியினுடைய மத்திய அரசு மிகப்பெரிய விஷயங்களை செய்திருக்கிறது, செய்து வருகின்றது, செய்ய போகிறது. அதனால் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் உறுதியாக மீண்டும் அஇஅதிமுக தலைமையிலான கூட்டணியை தான் ஆதரிப்பார்கள். சார், செம்மொழி பூங்கா கொண்டு வந்திருக்காங்க, அப்புறம் பாலம்லாம் திறந்து வச்சிருக்காரு. இதெல்லாம் இதுக்காகலாம் ஓட்டு போட மாட்டாங்க. ஒரு பெரிய சாதனை எல்லாம் இல்லைங்க, அது எப்பொழுதும் இருக்கிறது தான். அதில் எவ்வளோ ஊழல் செஞ்சாங்கன்றது தான் முக்கியம். ஆனால் அது திட்டம் அதிமுகவால் தொடங்கப்பட்டுச்சு. இவர் அங்கே போய் ஸ்டிக்கர் ஒட்டினார். இப்போ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் மக்கள் கவனம் செலுத்துவாங்க. கோவையை பொறுத்தவரை அந்த பாலம் எப்பொழுதோ தொடங்கப்பட்ட ஒரு பாலம். அது அஇஅதிமுக ஆட்சியில் கொண்டு வரப்பட்டது. அவர்களை கிட்டத்தட்ட அந்த வேலை முடிந்தே பல மாதங்கள் அதை துவக்காமல் இருந்தார்கள். அதை நாம் கடுமையாக கண்டித்தோம். அதனால் ப்ராசஸ் அப்படின்ட்டு சொல்கிறது ஒரு ஒரு நிர்வாகத்தில் அரசாங்கத்தினுடைய ப்ராசஸை ஓரளவுக்கு மேலே யாராலையும் நிறுத்த முடியாது. ஆனால் எப்படிப்பட்ட திட்டங்களை, கட்டமைப்பை உருவாக்குகிறாள் என்பதை பொறுத்து தான் இருக்கும். ஆனால் திராவிட முன்னேற்ற கழகம் எதையும் செய்யவில்லை என்பது தான் உண்மை. சார், என்டிஏ கூட்டணியில் தொகுதி பங்கீடுலாம் முடிஞ்சதுன்னு சொன்னாங்க. எந்த அடுத்த கட்டமாக என்ன நடந்துட்டு இருக்கு சார்? இல்லை, நீங்கள் சொல்லி தான் எனக்கு தெரியும். தொகுதி பங்கீடு சொல்கிறாங்க சார், ஒவ்வொரு செய்தி ஒவ்வொரு நாள் வருது சார், தகவல் தான் எல்லாமே. அதெல்லாம் சும்மா யாராவது தான் சொல்லிட்டு இருப்பாங்க. இன்னும் அதற்கான காலம் நிறைய இருக்கிறது, அப்போது பார்ப்போம். என்டிஏ கூட்டணியில் எல்லா தலைவர்களும் இணைந்து அடுத்த கட்டமாக என்ன மாதிரி பிரச்சாரத்தை முன்னெடுக்க போறீங்க சார்? தொடர்ந்து எங்களுடைய அமைப்பு ரீதியான பணிகளை ஆற்றிக் கொண்டிருக்கிறோம். அதே மாதிரி மக்கள் நல பணிகளில் கவனம் செலுத்தி வருகிறோம். அதே போல் எஸ்ஐஆர் குறித்து எங்களுடைய அனைத்து கட்சியும், கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளும் எஸ்ஐஆரில் மிக தீவிரமாக பணியாற்றினோம். இப்பொழுது பல தொகுதிகளில் எங்களுடைய கூட்டங்கள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. முதல்ல ஊழியர் கூட்டங்கள் நடைபெறும், அதன் பிறகு இப்போ பட்ஜெட் கூட்டங்கள் நடைபெறும். இன்னும் 2 மாதம் தான் இருக்கிறது. அதனால் மிக தீவிரமான பிரச்சாரத்தில் ஈடுபடுவோம். எங்களுடைய அகில இந்திய தலைவர்கள் கூட பிரச்சாரத்திற்கு வர இருக்கிறார்கள். அஇஅதிமுக தொண்டர்களும் பாஜக தொண்டர்களும் ஒரு ஒற்றுமையோடு செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். பாஜக இது சிறுபான்மையினருக்கு எதிரி, அப்புறம் இந்த மாதிரியான கருத்துக்களை மக்கள் மத்தியில் திமுக புகுத்துதுன்னே சொல்லலாம். ஏன்னா அப்படிதான் அவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது எப்படி சார் பாஜக பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரையில் எல்லோரும் ஒன்றுதான். சப்கா சாத் சப்கா விகாஸ் என்று சொல்லப்படுகிற அனைவருக்காக இயங்கக்கூடிய ஒரு கட்சியாகத்தான் இருக்கிறது. அதனால தான் எங்களுடைய திட்டங்களை கூட அனைவருக்கும் வீடு, அனைவருக்கும் குடிநீர், அனைவருக்கும் மின்சாரம், அனைவருக்கும் சுகாதாரம், இப்படி தான் நாம் எங்களுடைய திட்டங்களை அறிவித்திருக்கிறோம். அதனால் இதில் அனைவருக்கும் என்ற சொல் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய அனைவருக்கும் பொருத்தமானது, பொதுவானது. அதனால் இங்கு உண்மையிலேயே ஒரு சிறுபான்மையினருக்கு எதிராக அப்படின்னு சொல்கிறத விட பெரும்பான்மையினருக்கு எதிராக நடந்து கொள்வது, மதவாத போக்கோடு நடந்து கொள்வது திராவிட முன்னேற்ற கழகம், காங்கிரஸ் போன்றவர்கள் தான். அதாவது அப்பீஸ்மெண்ட் ஆஃப் மைனாரிட்டி, சிறுபான்மை மக்களை தாஜா செய்யும் அந்த மனப்பான்மை என்பது அவர்கள் கொத்து கொத்தாக வாக்களிக்கும் முறையை கொண்டிருக்கிறார்கள். மசூதிகளிலும் சர்ச்சைகளிலும் யாருக்கு வாக்களிக்க வேண்டும் என்று சொல்கிறார்கள். இதை பெரிய இதில் ஒளிவு முறையெல்லாம் இதுதான் நடக்குது. ஆனால் கோவில்களில் அது மாதிரிலாம் சொல்வதில்லை. இந்துக்களுடைய வழிபாட்டு தலங்களில் அதை சொல்வதில்லை. ஆனால் மாறாக இந்த மாதிரி ஒரு சிஸ்டம் அங்கே இருக்கிறதுனால அதை போய் டார்கெட் பண்ணுறாங்க, அதை குறி வைக்கிறார்கள். இவர்கள் இப்படித்தான். அதனால தான் மத ரீதியாக
வாக்கு சேகரிக்கிறார்கள். இப்போ உதாரணத்துக்கு 2 நாட்களுக்கு முன்னாலே முஸ்லீம் லீக் மாநாட்டில் முஸ்லீம் மக்களை குறிவைத்து பேசுகிறார் முதலமைச்சர் ஸ்டாலின். இப்போ நாங்கள் வந்து இந்துக்களே வாக்களியுங்கள்னு சொன்னோம், ஐயோ மதவாதி இது மாதிரி பேசுகிறாங்கன்றாங்க. ஆனால் முஸ்லீம் மக்களே அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்? யார் மதவாதி? அப்போது மதவாதம் என்பது யார் இங்கு செய்கிறார்கள் என்றால் திராவிட முன்னேற்ற கழகம். ஒரு மதசார்பற்ற நாடு அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்? எல்லா மதத்திற்கும் பொதுவாக நடந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் மத சார்பற்ற நாடு என்பதுதான் உண்மை. ஆனால் ஒரு மதத்திற்கு எதிராகவும் இன்னொரு மதத்தை ஆதரவாகவும் நடந்து கொள்வதற்கு பெயர் தான் மதவாதம். அதைத்தான் திமுகவும் காங்கிரஸும் செய்து கொண்டிருக்கிறது. சார், குறிப்பாக பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு தலைகுனியாதுன்னு சொல்லிட்டு இந்த பிப்ரவரி மந்த் ஃபுல்லாக வந்து திமுக வந்து பிரச்சாரம் பண்ணுறாங்க. திமுக பிரச்சார பட்டியலில் நட்சத்திர பேச்சாளர்கள் இடம்பெற்றிருக்கவங்களே வந்து மாவட்ட வாரியாக ஜாதி பார்த்து நியமனம் பண்ணுறதா நம்ம பார்க்க முடியுது. இதெல்லாம் எப்படி சார் எடுத்துக்கிறது? தமிழகத்தினுடைய சாபக்கேடு. இங்கே சாதியை ஒழித்து விட்டோம் என்று சொல்கிறார்கள். ஆனால் ஜாதி ரீதியாகத்தான் கட்சிகள் இயங்கிக் கொண்டிருக்கின்றன. இது திராவிட முன்னேற்ற கழகம் என்பது இல்லை, எல்லா கட்சியிலும் இது ஒரு பொதுவாக ஒரு விஷயமாகத்தான் இருக்கிறது. திமுகவில் இதில் என்ன பியூட்டின்னு சொன்னாக்கா, திமுக அதிகமாக ஜாதி ஒழிப்பு பேசக்கூடியவர்கள். ஜாதிகளே இல்லை, நாங்கள் ஜாதியை ஒழித்துட்டோன்றாங்க. ஆனால் திமுகவில் தான் அதிகமாக ஜாதி பார்த்து நிர்வாகிகளை நியமிப்பதும் சீட்டு கொடுப்பதும் தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது. இது மக்கள் உணர்ந்து கொள்வார்கள். குறிப்பாக பார்த்தீங்கன்னா நீங்கள் சொன்னதுலேருந்து பார்த்தீங்கன்னா துரைமுருகன் அவர்கள் வந்து சீனியாரிட்டி படி அவர் வந்திருக்கலாம் துணை முதல்வரா, ஏன் வராமல் போனாங்கன்ற அந்த கேள்வி வந்து எல்லா தலைவர்களும் எடுக்கிறாங்க. அவங்களுடைய கட்சி சார்ந்த விஷயம். நம்ம அதில் போய் அது ஒரு குடும்ப அரசியல் என்பது எல்லாருக்குமே தெரிந்த விஷயம்தான். அதிகாரம் ஒரு குடும்பத்திலும் இருக்க வேண்டும் என்பதுதான் அவங்க செஞ்சிட்டு இருக்கிறாங்க. அதெல்லாம் ஒரு வாரிசு உருவாகிறது அப்படின்ற மாதிரி அடுத்த அதிகாரம் இன்னொருத்தர் கைக்கு போகிறதுக்கு உண்டான முயற்சி. இதுதான் குடும்ப அரசியல். ஒரு எம்பி பையன் எம்பி ஆகிறத பற்றி யாரும் ஒன்றும் பேசலை. உடனே பிஜேபியில் இல்லையான எல்லா கட்சியிலும் இருக்கிறாங்க, நான் இல்லைன்னெலாம் சொல்ல. ஒரு தந்தை விட்ட பணியினை ஒரு மகன் தொடர்தில். ஆனால் அதிகாரம் ஒரு குடும்பத்தில் இருப்பது என்பது தவறானது என்பது தான் நம்ம வந்து குடும்ப அரசியல் என்று சொல்கிறோம். தீய சக்தி திமுக வீழ்த்த போகிறது வந்து சக்தி வந்து டிவிகேக்கு தான் இருக்குன்னு இன்னைக்கு விஜய் பேசுறாரு. அந்த சக்தி அவருக்கு மட்டும்தான் இருக்கா? ஒரு புது கட்சி எப்படி சார் பெரும்பான்மையான கட்சி? அவர் என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? அவர் ஒரு கட்சியை துவங்கி இருக்கிறாரு, அவர் ஒரு அரசியல் கட்சி. அது வந்து இப்பொழுதுதான் நடமாட துவங்கி இருக்கக்கூடிய ஒரு குழந்தை. அதனால் அவர்கள் அப்படித்தான் பேசுவார்கள். அதையெல்லாம் நாம் பெரிதாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. அவர்களுக்கு உரிமை இல்லையா, பேசிட்டோம், தவறு இல்லை. அவர் வந்து இந்த டபுள் இன்ஜினோ டப்பா இன்ஜினோ எல்லாம் பேசியிருக்கிறாரு. அவர் ஒரு டாய் இன்ஜினை வச்சுக்கிட்டு பேசிகிட்டு இருக்காருன்றது தான் நம்ம சொல்கிறோம். ஒரு குழந்தை பொம்மை இன்ஜினை வைத்து கொண்டு பேசி கொண்டிருக்கிறது, இவ்வளோதான் விஷயம். மத்திய அமைச்சர் அமித்ஷா அவர்கள் வந்து அதிமுக தலைமையிலான கூட்டணி எடப்பாடியா தலைமையிலான சொல்லிட்டு போயிட்டாரு. ஆனாலும் திரும்பவும் பாஜக மற்றும் தரப்பு அப்படின்னு பலர் அப்படின்லாம் சொல்லி பேசியிருக்காரு. இதெல்லாம் நம்ம எப்படி எடுத்துக்கிறது? இப்போ ஒரு விஷயம் புரிஞ்சுங்க, நாம் தேர்தலை ஒரு கூட்டணியாக சந்திக்கிறோம், தேசிய ஜனநாயக கூட்டணி. அப்போ அந்த தேர்தலில் வெற்றி பெறுவதை எப்படி சொல்லுவோம்? தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றின்னு சொல்லுவோம், ஆட்சி அமைக்கிறதுன்னு சொல்லுவோம். அதிமுக தனித்து ஆட்சி அமைக்கிறதா இல்லை எல்லாம் சேர்ந்து ஆட்சி? இது எல்லாமே இவங்களாம் வந்து கற்பனையில் புனையப்படுகிற ஒரு விஷயம். அதை முடிவு செய்ய வேண்டியது யார்? தலைமைகள் தான் முடிவு பண்ணுவாங்க. அது செஞ்சுருவாங்க, அவ்வளோதான், முடிஞ்சது. அதான் அதிமுகவும் பிஜேபியிலையும் முடிவு பண்ணுவாங்க, மற்ற கட்சிகள்லாம் சேர்ந்து முடிவு பண்ணுவாங்க. நாங்கள் கூட்டணியில் ஆட்சி அமைச்சாங்கன்னா தனியாக ஆட்சி அமைச்சாங்கன்னா உங்களுக்கு என்ன பிரச்சனை? நீங்கள் அதை பற்றி பேசுங்கிறது தான் நம்ம கேட்குறோம். குறிப்பாக பார்த்தீங்கன்னா ரோல் மாடல் வந்து எம்ஜிஆர் அம்மா அவர்கள் எல்லாரையும் சொல்லிட்டு அதிமுகன்ற வாக்குகளை வந்து அவர் கவர முயற்சிக்கிறாரா விஜய்? அது ஒவ்வொரு அரசியலும் அப்படி வந்து கவரத்தான் செய்வார்கள். இப்போது திராவிட முன்னேற்ற கழகம் ஈவே ராமசாமி அவர்களை ஏன் ஒரு ஐக்கானாக கொண்டு வரணும்னு முயற்சி பண்ணாங்க? அண்ணா அவர்களுடைய பெயரை அதிமுக முன்னால் வைத்து கொண்டது. அதனால் அண்ணா அவர்களுடைய பெயரை சொல்ல அது அதிமுகவிற்கு சாதகமாக போய்விடும் என்பதால் தான் ஈவேராவை இப்படித்தான் என்பது இல்லாமல் படு கேவலமாக விமர்சனம் செய்த திமுக ஈவேரா அவர்களுடைய புகழை பாடிக்கொண்டிருந்துச்சு. இதுதான் உண்மை. அவரை தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் ஏன் கைது செய்யவில்லை என்று கேட்ட கருணாநிதி
ஈவேராவை பிற்காலத்தில் புகழ்கிறார். காரணம் என்னவென்றால் அவர்கள் எம்ஜிஆருக்கு பயந்தார்கள். அப்போது அந்த ஒரு ஐக்கானை வந்து அவங்க யூஸ் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. அதெல்லாம் மக்களுக்கு எல்லாம் நன்றாக தெரியும். அதுதான் அவர்களுடைய அந்த இயலாமையை, அவர்களுடைய புரிதலின்மையை, அவர்களுடைய அந்த முதிர்ச்சியற்ற தன்மையை இப்படி இன்னொரு கட்சியினுடைய தலைவர்களையே தாங்கள் ஒரு இதாக நினைப்பது என்பது தவறானது தான். பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி சார். நன்றி.